வசனம் தியானத்தின் தலைப்பு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளிலே ஆண்டவர் மட்டும்தான் அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாக்க முடியும். இதை அறிந்த தாவீது சங்கீதம் 60:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 37:39 நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று பார்க்கிறோம். வேதத்திலிருந்தே இக்கட்டில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி விடுவித்தார், எப்படி அரணான கோட்டையாக இருந்து அவர்களை பாதுகாத்தார் என்று தியானிப்போம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக நடத்தினான். வேலை வாங்கினார், ஆனால் அடிமைக்குரிய சாப்பாடு உண்டு, சம்பளம் கிடையாது. இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலையில் ஜனங்கள் இருந்தார்கள். 3 நாள் பிரயாண தூரத்திலே தேவனை ஆராதிக்கும்படி எங்களை விட வேண்டும் என்று பார்வோனிடம் கேட்டதற்கு அவன், நீங்கள் போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோலும் இனி கொடுக்கப்படுவதில்லை என்றார். ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னதும் இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் யாத்ராகமம் 6:7 உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்றார். பார்வோனிடத்திலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் செங்கடலை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்று ஆண்டவர் கூறின வாக்கை அவர் நிறைவேற்றினார். எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை தந்தார். பகலிலே அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவர்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் வழி நடத்தினார். நீதிமான்களின் ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அடைக்கலமாக இருந்து இக்கட்டில் அவர்களுக்கு உதவி செய்தார். இக்கட்டு நாளில் அவரே அரணான கோட்டை. சங்கீதம் 107:27-28 அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போன போது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:8 நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்ற வசனத்தை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே கூட இருந்து விடுவிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இக்கட்டு காலத்திலே எங்களுக்கு அடைக்கலமாக நீங்க துணை நிற்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அரணான கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்ற நம்பிக்கையின் வார்த்தையை எங்களுக்கு நீங்க தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவனே, நாங்கள் எப்போதும் அப்பா உங்களை மாத்திரம் நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.